தேவ பக்தி உள்ள சந்ததியை ஆண்டவர் எழுப்பி இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனை தொடர்ந்து முடிய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, சபையாராய் நாங்கள் சேர்ந்து ஊழியர்களாய் நாங்கள் இணைந்து மனமாற எங்கள் போதகரை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா, வாழ்த்துகிறோம் ஐயா. அவர்கள் மேன்மை அடைந்திருப்பார்களாக ஆண்டவரே, அவர்கள் சுகத்தோடு இருப்பார்களாக, செழித்திருப்பார்களாக. கர்த்தர் கரத்தில் எங்களை தருகிறோம். தொடர்ந்து நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் எப்போதும் எப்போதும் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும், விசேஷமாக இன்றைக்கு தேவ செய்தியை கொண்டு வந்த தேவதாசரோடும், இன்றைக்கு திருமண நாளை கண்டிருக்கிற நம்முடைய போதகரோடும், போதகர் அம்மாவோடும், அவர்களுடைய குடும்பத்தாரோடும், வீட்டாரோடும், சௌமியாவுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற புதிய கர்ப்பத்தின் கனியோடும் கர்த்தர் வருகை மட்டும் நிலைத்திருந்து நடத்தி பாதுகாத்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பேசலாம். அனைவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒருத்தர் பக்கத்துல ஸ்தோத்திரம் பண்ணீங்க, ஜெபம் பண்றீங்க. கவனிங்க, அவசியம் 2 பேர் இந்த பக்கம்